இது அது இல்லாம இப்ப புதுசா இன்னும் என்ன வந்திருக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா மார்பிள் யூவி க்ளோஸ். இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைல்ஸ் மாதிரியே இருக்கும். பட் இது ஆக்சுவலா டைல்ஸ் இல்ல, ஜஸ்ட் 2x2 இந்த மாதிரி செல்ஃப் அட்ஜஸ்டிங். இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா உங்களுக்கு கவர் ஆகும் போது உங்களுக்கு எப்படி லைவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, இது பார்த்துருக்கோம் அப்படியே பார்த்துட்டே இருக்கோம். இது ஆக்சுவலா ஒரு ரூம் டோரே தெரியல நிஜமா சொல்லணும்னா. ஓபன்லி சொல்லணும்னா எனக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பார்த்தா தெரியும் பாருங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூம். நம்ம இது ஒரு ஸ்பெஷலா பண்ணிருக்கோம். ஓ இதுவும் டோரா? ஐயோ இது நீங்க இத்தனை இல்ல நிஜமா எனக்கு தெரியல. நீங்க பாருங்க, ஆக்சுவலா இது ஒரு பெரிய வால் நினைச்சேன். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பில்லர் இருந்துச்சு சார், பில்லரை கவர் பண்ணியிருக்கோம். இது ஒரு டோர் தான். ஆக்சுவலாக ஸ்டோரேஜ்க்காக நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் நம்ம லேடர்ஸ் இந்த மாதிரி ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம கஸ்டமர்ஸ் யாரும் டெமோ பார்க்கணும் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப இது நீங்கள் பெயிண்ட்லையோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பண்ணது கஷ்டம். ஸோ அந்த ஒரு கான்செப்ட்காக இதை கொண்டு வந்திருக்கோம். இது வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் 9 rupeesலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். பட் இந்த வீடியோ மெயினாக எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா வைஸ் நம்ம ஹோல்சேலர் ரீசேலர் தேடிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு கான்செப்ட்காக இந்த வீடியோ பண்ணுறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாலி வ்ளாக்ஸ். நம்ம வீட்டை வந்து பட்ஜெட்டில் ரொம்ப ப்ரீமியம் லுக்கில் காட்டணும் அப்படிங்கிறது எல்லாத்தோட கனவாகவே இருக்கும். ஸோ அந்த கனவை நிறைவேற்றுற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும் போது இன்றைக்கி நம்ம வந்துருக்கூடிய இடம் பார்த்திங்க அப்படின்னா மை இன்டீரியர்ஸ் கோயம்புத்தூர் தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி உங்களுக்கு இவரை கண்டிப்பாக தெரியும், மனோகஞ்ச் மொபைல்ஸ் அண்ட் அக்சசரிஸ். அவங்களுடைய அடுத்த பிஸ்னஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ். இன்டீரியரில் என்னென்ன விதமாக பண்ண முடியும், இன்டீரியரில் எவ்வளோ லோ பட்ஜெட்டில் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட மெயின் கான்செப்டாக இருக்க போது. ஸோ வெறும் 9 ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வாட்சிக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சாரை வந்து இன்வைட் பண்ணலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சரிங்க, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் வியூவர்ஸ்க்காகவுமே நீங்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தீங்க இன்டீரியரில் வந்து ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸாக கொடுக்க போகிறேன், காமிச்சிடலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஒன்றுனா பார்த்தேன் சார், லோயஸ்ட் ப்ரைஸுங்கிறதோட எல்லாத்துக்கும் அஃபோர்டபுளாக ஒரு இன்டீரியர்ஸ். இப்போ எனக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஜஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி என் வீட்டுக்கு நான் வந்து இன்டீரியர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டுருவேன். இப்போ ஸ்டிக்கர்ஸ் வாங்கி ஓட்டணும், அப்போ ஆன்லைன் அந்த மாதிரி கான்செப்ட் இல்லை. ஒரு 12 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆன்லைன் அந்த மாதிரி கான்செப்ட் இல்லாதப்ப நம்மளுக்கு எங்கே போய் பண்ண தெரியும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இருக்குது, பட் இருந்தாலுமே ஸ்டிக்கர் செலக்ட் பண்ண முடியல. உங்களுக்கு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. அங்கே கிடைக்கிறதுல இங்கே கிடைக்கும், ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட்டிங் நிறையா அனுபவம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம எல்லாமே கொடுக்கணும்னு ஆசைப்பட்டதுனால இந்த ஸ்டிக்கர்ஸ், அதுக்கப்புறம் ஃபோம் பேனல்ஸ் இதெல்லாம் வந்து கொண்டு வந்தோம். இதோட மெயின் கான்செப்ட் என்னன்னா கஸ்டமர்ஸ் அவங்களோட சின்ன ஸ்மால் ஏரியாவை அவங்க கையால அளவு பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இது ஜஸ்ட் ஒரு 5000 பட்ஜெட்குள்ள என்னென்ன பண்ண முடியும். அவங்களுக்கு ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஒரு 900 rupeesலேருந்தே அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிச்சுக்கலாம். ஒரு 1000 rupeesக்குள்ள அவங்க எல்லா வேலையுமே முடிச்சுக்கலாம். ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் நான் சொல்றது. ஸோ அதுதான் நம்மளோட கான்செப்ட். இதை வந்து நம்ம பிசினஸ் மாடல்ல இப்போ கொடுக்குறோம். சரிங்களா, ஒரு ஹோல்சேலாக எடுத்து பண்றவங்களுக்கு ஒரு பிளஸ் ஒரு 10% மார்ஜின், 15% மார்ஜின் அந்த மாதிரி கொடுக்குறோம். அது இல்லாமல் இந்த வீடியோவில் இன்னொரு கேட்லாக் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுக்குறோம். ஸோ அது எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும். சரிங்க, வீடியோ போய் பார்த்துடலாம் வாங்க. என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்க போறீங்க பார்த்துடலாம். நார்மலான ஒரு ஏரியா இருக்குது, ஒரு ஜஸ்ட் ஒரு செவரா இருக்குது. அதை வித்தின் ஒரு 10 minutesலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வுட் டிசைன் மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தின் ஒரு 10 minutesலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்க வுட் டிசைனை மாற்றிக்க முடியும். இது வந்து ஒரு சிம்பிள் சார். இந்த மாதிரி ரோல்ஸ் வரும். இந்த ரோல்ஸ் மூலியமாகவே அவங்க வந்து பார்த்தீங்க அப்படி லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஃபோம் பேனல்ஸ் இந்த மாதிரி ஃபோம் பேனல்ஸ் காமிச்சிருக்கோம். இது எக்கானமிக்கலாக 21-25 அந்த மாதிரி ரேஞ்சில் காமிச்சிருக்கோம். கஸ்டமர்ஸ் அதோட எக்கானமிக்கலாக வராங்க. இப்போ கஸ்டமர்ஸ் வந்து 21-25 வராங்க. ஆனால் கஸ்டமர்ஸ் நிறைய கஸ்டமர்ஸ் என்ன 1000 ஸ்கொயர் ஃபீட் பண்ணணும் சார், அதுவும் எங்களுக்கு 21-25 போது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாங்கள் ஓட்டுறப்ப இன்னும் ஏதாவது பட்ஜெட்டாக கிடைக்குமா? ஸோ அந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது வால் ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சு. எங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேப்பர் மாதிரி வால் ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சு. அதுவும் கஸ்டமர்ஸ் லைக் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு கான்செப்ட்காக இதை கொண்டு வந்திருக்கோம். இது வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் 9 rupeesலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. பட் ஹோல்சேல் தான் நான் திருப்பி சொல்கிறது. இன்கேஸ் உங்களுக்கு 300-400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே உங்களோட ஓன் யூஸுக்கு தேவைப்படுறதுனாலும் நம்ம வெப்சைட் அட்ரஸில் நீங்கள் டேரெக்டாக வாங்கிக்கலாம். இல்லை நம்ம ஷோரூமுக்கு விசிட் பண்ணி நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை. இன்கேஸ் உங்களுக்கு சென்னையில் இருக்கீங்க, இல்லை திருச்சியில் இருக்கீங்க, இல்லை பெங்களூர், அவுட் ஆஃப் ஸ்டேட் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சப்போர்ட் பண்ணி தரோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த வீடியோ மெயினாக எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா வைஸ் நம்ம ஹோல்சேலர் ரீசேலர் தேடிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு கான்செப்ட்காக இந்த வீடியோ பண்ணுறது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்கிறேன், நம்ம ஃபஸ்ட்டு காமிச்சது இது சார். நம்ம இதோட எக்ஸ்க்ளூசிவ் நம்ம ஃபோம் பேனல்ஸ்க்காக தான் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் ஆரம்பிச்சதே ஆக்சுவலாக. பட் கஸ்டமர்ஸ் பட்ஜெட்டாக கேட்டனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஃபோம் பேனல்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இது ஜஸ்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணி நீங்கள் ஃபோம் பேனல்ஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இது ஜஸ்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து 80+ டிசைன்ஸ் இருக்குது. இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிக்ஸ் டிசைன்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிக்ஸ் டிசைன்ஸ். பிரிக்ஸ்லேயே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15+ டிசைன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் மல்டி பிரிக்ஸ் இருக்குது. மல்டி பிரிக்ஸ் கிட்ஸ்க்குன்னு தனியாக இருக்குது. நம்ம இதை சப்போஸ் இதை பற்றியான உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து பழைய வீடியோவில் நம்ம போட்டிருப்போம். நீங்கள் பழைய வீடியோ பார்த்தாலுமே உங்களுக்கு இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. லிங்க் கீழே கொடுத்துருப்பார் சார், நீங்கள் பார்த்துக்கலாம்.
ஸோ இது ஒன்று. இது அது இல்லாமல் இப்போ புதுசாக இன்னும் என்ன வந்திருக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்பிள் யூவி க்ளோசி. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைல்ஸ் மாதிரியே இருக்கும் ஆக்சுவலாக. ஆமாங்க, கிரானைட் மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைல்ஸ் மாதிரியே இருக்கும். பட் இது ஆக்சுவலாக டைல்ஸ் இல்லை, ஜஸ்ட் 2x2 இந்த மாதிரி செல்ஃப் அட்ஜஸ்டிவ் ஷீட்ஸ் தான். சி இப்போ இந்த மாதிரி ஒரு டைல்ஸை ஒட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக செம்ம லேபர் காஸ்ட் ஆகும் சார். லேபர் காஸ்ட் ஒன்று. இன்னொன்று வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரபிள் டைமிங்னு ஒன்று இருக்குது சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது வீடு கட்டுறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நான் சொல்கிறது புது வீடு கட்டுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் அவங்க எல்லாமே. பட் ஒரு பழைய வீட்டை ரெனோவேட் பண்ணுறாங்கிறப்ப திங்ஸ் நீங்கள் எடுத்து வைக்கணும். உங்களுக்கு நைட் டைம் கிடைக்கும், லேபர்ஸ் நைட் டைம் கிடைக்க மாட்டாங்க. இன்னொன்று சின்ன ஏரியானா லேபர்ஸ் உங்களுக்கு வர மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு 100 ஸ்கொயர் ஃபீட் 200 ஸ்கொயர் ஃபீட் ஒட்டுறதும் ஒரே காஸ்ட் தான். 20-30 ஸ்கொயர் ஃபீட் ஒட்டுறதுக்கு ஒரே காஸ்ட் தான் கேட்பாங்க. ஸோ அதனால லேபர்ஸ் காஸ்ட் உங்களுக்கு அதிகமாகும். இது ஜஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2x2 ஷீட்ஸ் இங்க பாருங்க. ஸோ இது வந்து நம்மளே ஜஸ்ட் ஒண்ணுமே பண்ண வேண்டாம் சார். நீங்க இந்த பாருங்க, இந்த மாதிரி ரிமூவ் பண்ணீங்கன்னா அழகா ஸ்டிக்கர்ஸ் வருதா. இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்தா நீங்க ரிமூவ் பண்ணிட்டு இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். இங்க பாருங்க பேஸ்ட் வந்து எத்தனை டைம் வேணா எடுத்து ஒட்டிக்கலாம் ஓரளவுக்கு. மேக்ஸிமம் இது வந்து உங்களுக்கு அலுமினியம் ஃபாயில் கொடுத்துருக்கனால உங்களுக்கு அந்த அளவுக்கு திருப்பி வந்து ஒரு டைம் எடுக்கலாம். பட் நான் என்ன சொன்னா ஃபர்ஸ்ட் டைமே கரெக்டாக ஒட்டுறப்ப உங்களுக்கு அந்த ரிங்கிள்ஸ் மாதிரி வராது. இல்லைன்னா நீங்க எடுத்து ஒட்டும் போது உங்களுக்கு அந்த ஜஸ்ட் இது வந்து ஆல்மோஸ்ட் இது வந்து ஃபோம் கம்ப்ரஸ் தான். ஸோ உங்களுக்கு அந்த ரிங்கிள்ஸ் வர சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து எடுத்து ஒரே டைம் ஒட்டுறது கரெக்ட், சேஃபாக ஒட்டிடலாம். இதை நீங்க வந்து சப்போஸ் கட் பண்ணும் அப்படிங்கும்போது சிசர்லேயே கட் பண்ணிக்கலாம், இல்லை நைஃப்ல கட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஜாயின்ஸ் வருது அப்படிங்கும்போது. இன்னொரு ஸ்பெஷலாக என்னன்னா உங்களுக்கு கவர் ஆகும்போது உங்களுக்கு எப்படி லைவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, இது பார்த்துருக்கோம் அப்படியே பார்த்துட்டே இருக்கோம். இது ஆக்சுவலா ஒரு ரூம் டோரே தெரியல நிஜமா சொல்லணும். ஓபன்லி சொல்லணும்னா எனக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது தெரியும் பாருங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூம். நம்ம இது ஒரு ஸ்பெஷலா பண்ணிருக்கோம். எதுக்காகனா ஜஸ்ட் கஸ்டமர்ஸ்க்கு வந்து திடீர்னு பாக்கும்போது கட்டி இல்லைன்னா கண்டிப்பா இது டோர்ல ஆக்சுவலா அந்த கட்டிங்க்கும் நாங்க ட்ரை பண்ணோம். பட் அது எதுக்காகனா சரி சும்மா ஒரு ஜஸ்ட் சிம்பிள். ஆனா புதுசா வர கஸ்டமர்ஸ்க்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் 100% தெரியாது. நம்ம அது மாதிரி தான் செட் பண்ணிருக்கோம். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க, இதே மாதிரி நீங்க நிறைய விஷயம் ட்ரை பண்ணலாம். சரி ஓ இதுவும் டோரா? ஐயோ இது நீங்க இல்ல நிஜமா எனக்கு தெரியல. இங்க பாருங்க, ஆக்சுவலா இது ஒரு பெரிய வால் நினைச்சேன். இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பில்லர் இருந்துச்சு சார். பில்லரை கவர் பண்ணிருக்கோம். இது ஒரு டோர் தான். ஆக்சுவலா ஸ்டோரேஜ்க்காக நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் நம்ம லேடர்ஸ் இந்த மாதிரி ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணிருக்கோம். நம்ம கஸ்டமர்ஸ் யாரும் டெமோ பார்க்கணும் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப இது நீங்க பெயிண்ட்லயோ இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல பண்ணது கஷ்டம். அவங்க அது கரெக்டா அந்த இது மாதிரி இது பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது இனோவேட்டிவாக பண்ணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் சார். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த சேம் ஷீட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க கப்போர்டா ஒட்டியிருக்கும். ஸோ வந்து இது ஜஸ்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி ஒட்டியிருக்கோம். இங்கே எல்லாமே வந்து தெரியாத இடமெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கப்போர்டா தான் வச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இது படஸ். ஆமாம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது. ஸோ இது வந்து நம்ம புதுசாக ஜஸ்ட் ஒரு கஸ்டமர்ஸ்க்கு வந்து நிறைய பேர் கேட்குறாங்க கப்போர்டில் ஒட்டலாமா அப்படிங்கிறக்காக. நம்ம திடீர்னு பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா பிளைவுட் மாதிரி தான் இருக்கும். ஆமாம், உங்களுக்கு நார்மலாக வந்து மார்பிள்ஸ். இன்னொன்று நீங்கள் டேபிள்ஸ்க்கு சப்போஸ் யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் ரோல்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடல்ஸ் பார்த்துக்கோங்க. சேம் ரோல், இந்த சேம் ரோல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து இது நம்ம ஓப்பன் பண்ணி 2 months மேலே ஆகுது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் இதில் வேண்டாம்னா திருப்பி ரிமூவ் பண்ணி திருப்பி எனக்கு இதுக்கான செலவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட்லி ஒரு 500 rupees கூட வந்திருக்காது இது நான் ஒட்டுருக்கு. சரிங்களா, நான் 3 months ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்குவேன். ஒரு கார்பெண்டர் வச்சு ஒட்டுறேன்னு வச்சுங்களேன், எவ்வளவு காஸ்ட் இல்ல. நம்ம அது என்னன்னா நம்ம அவங்கள வந்து இது பண்ண சொல்ல, அவங்களுக்கான என்னன்னா அவங்களுக்கான மார்ஜின் இல்லாம யாருமே பண்ண மாட்டாங்க. சரி, இப்ப நம்மளுக்குன்னு ஒரு பிசினஸ் பண்றோம்னா நம்மளுக்கான மார்ஜின் நான் என்ன சொல்றேன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து இது எக்கானமிக்கலா இருக்கும். சரிங்களா, இப்ப நீங்க ஒரு பெரிய வேலை பண்றீங்க அப்படிங்கும்போது கார்பெண்டர் வச்சு பண்ணலாம், தப்பு இல்லை. இப்ப பேஸ்டிங்காக சின்ன இப்ப சப்போஸ் ஒரு 100 square feet அப்படிங்கும்போது நீங்க சொல்லும் போது கார்பெண்டர் ஒர்க் வந்து ஒரு லேபர் ஒரு 2000 கொடுக்குறீங்கன்னா 1 day ஃபுல்லாக தான் நீங்கள் கொடுத்தாங்க. நீங்க அது இது மட்டும் ஒருத்தருக்காக கொடுக்க முடியாது. ஸோ அந்த வேலையை வந்து இது கம்மி பண்ணும். நம்ம இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு கருங்கல் மாதிரி இருக்கும். ஆக்சுவலா வீடியோல பார்த்தா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு போட்டோகிராஃபியா இருக்கட்டும், ஒரு இதா இருக்கட்டும், உங்களுக்கு டிஃபரன்ஸ். ஆனா நீங்க தட்டி பார்த்தாலே தெரியும் நார்மல் வந்து ஒரு போர்டு. சரிங்களா, சரி இந்த மாதிரி வந்து ஒரு நார்மல் போர்டு தான் நம்ம வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். PU ஸ்டோன் அப்படிம்பாங்க. இந்தியாலேயே வந்து ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டுக்குள்ள வந்தே ஒரு 6 to 7 months தான் ஆயிருக்கு. சரிங்களா, நம்ம லாஸ்ட் டைமே இருந்துச்சு. பட் நம்ம லாஸ்ட் டைம் ப்ரொமோட் பண்ணாத காரணம் ஷோரூம் ஆகிட்டு இருக்கிறதுனால சரி ஷோரூம்ல காமிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. சரி இது வந்து உங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும். உங்களுக்கு பாருங்க ரொம்ப லைட் வெயிட்டோட. ஆமா, ஜஸ்ட் ஃபெவிகால் இல்லைன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலிக்கான் போட்டு நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேம் ஷீட் தான் சார் நம்ம மேலே வந்து ஒட்டியிருக்கோம். சரிங்களா, சேம் ஷீட் தான் வந்து மேலே பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படியே லைவாக இருக்கும். நீங்கள் இதை ஜஸ்ட் நீங்கள் வந்து ஜிப்சம் போர்டு இருக்கும், ஜிப்சம் போர்டு போட்டு அது மேலே அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் மேலே பட்டி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட்டி பார்த்துட்டு ஒட்டினா இன்னும் உங்களுக்கு 5000 rupees. நானும் என்னன்னா
ஃபால் சீலிங்னா பட்டி பார்த்துட்டு அப்படியே விட்டுருவாங்க. நம்ம பட்டி பார்க்காம ஜிப்சம் போர்டில் டேரெக்டாக அந்த பிவிசி ஒட்டினா இந்த உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் கிடைச்சிடும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம டீ கிரேட் இருக்கும், டீ கிரேட்னு சொல்லுவாங்க சார். டீ கிரேட் மூலியமாகவும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டுக்கலாம். இங்கே நம்ம போட்டுக்கிறதுலாம் உங்களுக்கு சீலிங்கில் ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே அழகா. சரிங்களா? ஆனால் இது ஜஸ்ட் நீங்கள் ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்க, ஐயோ என்ன எடுத்துட்டீங்க. இந்த ஷீட்டை வந்து ஈஸியாக எடுத்துட்டு வேற ஷீட் நாளைக்கு நம்ம மாத்திரனால ஈஸியாக மாற்றிக்கலாம். இப்போ நடுவில் மட்டும் வேற டிசைன். ஆமாம், நடுவில் மட்டும் வேற டிசைன் இல்லை. சப்போஸ் நான் ஃபுல் டிசைன்ஸ் ஹோல் டிசைன் நான் மாற்றணும்னாலும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலுமினியம் சேனல் போட்டிருக்கோம். உங்களுக்கு அலுமினியம் சேனல் தான் சென்ட்ரல் இருக்கிறது. ஸோ அதில் வந்து ஷீட்டை வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். லைட்டிங்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வால் பார்டர்ஸ் சார். உங்களுக்கு சப்போஸ் அந்த பிவிசி கொடுக்கும்போது மேலே வந்து பார்டர் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செலக்டிவ் பார்டர்ஸ் கொடுக்கலாம். இதுவும் உட் இல்லை, ஃபோம் பேனல்ஸ் தான். அதுவும் ஃபோம் பேனல்ஸ் தான். ஸோ பார்க்கறது வந்து ஒரு உட் ஃபீலே கிடைக்குது. ஆமாம், இது ஃபோம் பேனல்ஸில் பண்ணது தான். ஸோ கஸ்டமர்ஸ் இங்கே வரும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நம்ம ஷோரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். ஸோ கஸ்டமர் ப்ரீமியம் வேணும்னா ப்ரீமியம் வாங்கிக்கலாம், எக்கானமிக்கல் வேணும்னா எக்கானமிக்கல் வாங்கிக்கலாம். அதுதான் நம்மளோட ஷோரூமோட கான்செப்டே தான். உங்களுக்கு பட்ஜெட் 9 rupeesலேருந்து ஸ்கொயர் ஃபீட் ஆல்மோஸ்ட் 400 rupees வரைக்கும் நம்மகிட்ட இருக்கு. பட் மெயினாக நான் இந்த ஷோரூம் ஓப்பன் பண்ணது பட்ஜெட்டுக்காக தான். நிறையா ப்ரீமியம் கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சனால இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அவங்க கேட்குறாங்க. ஏன்னா மார்க்கெட்டில் எங்கே கிடைக்குதுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்காக நம்ம பண்ணது தான். இப்போ இதுவும் பாருங்க, இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படியே உங்களுக்கு கல்லா இருக்கு. ஸோ அதே கான்செப்ட் தான் அங்கே பண்ணியிருக்கேன். சரிங்க, இதோட காஸ்ட் அப்படிங்கிறது இப்போ எவ்வளோ வரும்? இப்போ இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணும், இப்போ என்னுடைய லிவிங் ரூம்லேயோ இல்லை ஒரு ஹால்லையோ இந்த மாதிரி ஒரு புத்தா ஸ்டாச்சு வச்சு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ செலவாகுங்க சார்? 15 ஷீட் ஒட்டியிருக்கு. நீங்களே ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கிறீங்க. இதை நம்ம தான் பண்ணது, நம்ம ஸ்டாஃப்ஸ் தான் பண்ணது, வெளியெல்லாம் ஆள் கூப்பிடல. நீங்களே ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கிறோம்னா நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கைட் பண்ணுவோம். உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 3800 to 3900 முடிச்சிடலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 4000 முடிஞ்சிடும். 4000 நீங்கள் ஃபெவிகால் காஸ்ட்லாம் சேர்த்தீங்கன்னா 4000. ஸோ 4000 உங்களுக்கு இந்த அளவுக்கு இங்கே பாருங்கள், இது மெட்டீரியல் பாருங்கள் இப்போ இருக்குன்ட்டு. உங்களுக்கு சப்போஸ் கீழே போட்டாலோ இல்லை அந்த அளவுக்கு எதுவுமே பிரேக் ஆகாது. ஸோ கீழே விழுகுது அந்த மாதிரினால என்ன பிரச்சனை இல்லை. தண்ணி ஊற்றிக்கா, தண்ணி பட்டுது, அது மாதிரி எந்த பிரச்சனை. நீங்கள் டெய்லியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொலின் போட்டு தொடச்சிக்கலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், சோப் ஆயில் யூஸ் பண்ணி தொடச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆசிட் ஐட்டம், கெமிக்கல் ஐட்டம் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு இந்த மாதிரி ஒரு லைவாக இதை வந்து நீங்கள் ஃபோம் பேனலோட காஸ்ட்லி, பட் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக்ஸுரியஸாக இருக்கும். உங்களுக்கு திடீர்னு பார்க்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவல் ஸ்டோன்ஸ் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இது பாருங்க, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பிவிசி சீலிங் கலர் டைல்ஸ் தான். சேம் அங்கே டிசைன் போட்டுக்கலாம் சார். எந்த டிசைன்ஸ் வேணுமோ கஸ்டம். இதெல்லாமே மாடல்ஸ், இதெல்லாம் ஒரு டிசைன்ஸ் வச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடல்ஸ், இதெல்லாம் ஒரு டிசைன்ஸ் வச்சிருக்கோம். கஸ்டமர்ஸ் எந்த டிசைன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் சார். இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைன்ஸ். கஸ்டமர்ஸ் எந்த டிசைன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வச்சிருக்கிறது எல்லாமே டிசைன்ஸ் தான். எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்கு இல்லைங்களா? இங்கே பாருங்க, இதுவும் டிசைன்ஸ் தான். உங்களுக்கு ஒரு சில இடங்களில் வந்து லைவ் பிளான்ஸ் வந்து என்னால் வளர்த்த முடியாதுங்க. ஏன்னா அது வந்து ஃப்ளோரில் வந்து மட் ஆகும், இல்லை வாட்டர் நம்ம கன்சியூம் பண்ணோம்னா இதாகும். லைவ் பிளான்ஸ் வளர்த்த முடியாது. ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸும் நான் வந்து பார்த்தேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, எவ்வளோ காஸ்ட் வந்து இதனுடைய ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட்டாகவே இருக்கும். சரிங்களா? இது வந்து வெர்டிகல் கார்டன்ஸ் அப்படிமோ, இதுக்கு பேரே வெர்டிகல் கார்டன்ஸ் தான். ஓகே, இது வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கு சார். நீங்க இது வந்து ஜஸ்ட் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மாடல். இங்க இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மாடல். உங்களுக்கு இன்னும் லக்ஸுரியஸாக வேணும்னா இங்கே பாருங்க. ஓ சூப்பர், இங்கே இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பஞ்சஸாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு லைவாக இருக்கும். உங்களுக்கு நிறையா நீங்கள் ப்ரீமியம் ஹோட்டல்ஸில் பார்த்துருப்பீங்க, ரிசப்ஷனில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரீமியம் எங்கெங்கே இருக்கோ, சலூன் இருக்கட்டும், பெரிய பெரிய ஏரியாவில் வந்து பார்த்தீங்க நல்லா செலவு பண்ணியிருக்கிறதுல 100% இந்த வெர்டிகல் கார்டன்ஸ் கண்டிப்பாக அதில் இருக்கும். ஒரு கிராண்ட் ஃபீலிங் கொடுக்கணும். ஆமாம், கண்டிப்பாக கிராண்ட் ஃபீலிங் கொடுக்கும். ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், நிறைய இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பேசிக்கலாக நம்மகிட்ட வந்து 65 rupees ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேசிக் டிசைன்ஸ் எடுக்கும்போது 65 rupees per ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஒரு நார்மலாக ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இப்போ இந்த மாதிரி இந்த வாலுக்கு பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 7000 ரூபாக்குள்ள ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் பிளான்ஸ் மாதிரி இருக்கும், பண்ண முடியும். ஆமாம், அந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து பார்க்கலாம் சார், ஒரு டைம் வந்து பார்க்கலாம், நம்மகிட்ட ஐடியா கேட்கலாம். ஏன்னா நிறைய விஷயம் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் நீங்கள் ஒரு 1 hour தான் இருந்திருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கே நிறைய விஷயம் தெரிய வருது. ஸோ கஸ்டமர்ஸ் இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க 100% நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. ஏன்னா இது வந்து ஃபியூச்சர். இன்னும் இன்டீரியர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபியூச்சரில் போகும். ஏன்னா இப்போ நம்ம டைல்ஸ் ஓட்டுறதை தாண்டி என்ன பண்ணணும்னு பார்க்குறோம். வீட்டை வந்து நீங்கள் ஒரு 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா போட்டு வீடு கட்டுறீங்க அப்படின்னா இன்னைக்கு 1 லட்ச ரூபா எல்லாருமே வந்து இன்டீரியர்ஸ்க்கு ஒதுக்கி வச்சிடறாங்க. அந்த 1 லட்சத்தை 20,000 மாற்றுறது தான் நம்மளோட கான்செப்ட், சிம்பிளா. சரிங்களா? அதில் வந்து அவங்க ஒரு ஜஸ்ட் ஒரு 40,000 50,000 சேவ் பண்ணணும். எப்படி சேவ் பண்ணலாம், சீக்கிரமா வந்து வேலையை முடிக்கலாம். ஆமா,
ஏன்னா இன்னும் ஏன் இது நம்மளே முடிக்கலாம் அப்படிங்கும்போது ஒருத்தருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் சார். இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒட்டியிருக்கோம் சரிங்களா. இது வந்து நம்ம பிளான் பண்ணது தான். ஆக்சுவலா இது ஜஸ்ட் டிசைன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு உட்டா தான் வரும் சார், ஃபுல் ஷீட்டா தான் வரும் சரிங்களா. இங்க பாருங்க ஃபுல் ஷீட்டா தான் வரும், இதுவும் ஃபுல் ஷீட்டா. நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இதை கட் பண்ணிருக்கோம் சார், 6 பீசஸா கட் பண்ணிருக்கோம். 6 பீசஸா கட் பண்ணி ஒரு பீஸையும் அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட்ல வச்சிருக்கோம் பாருங்க. பார்த்தா கொஞ்சம் டிஃபரெண்ட் லுக். ஆமா, நிறைய பேர் இது ஷீட் நினைச்சிட்டு இந்த ஷீட் கொடுக்குறாங்க. பட் இதெல்லாம் நம்ம யூனிக்கா நம்ம இன்னோவேட்டிவா திங்க் பண்ணி பண்ணது. இதே மாதிரி இங்க பண்ணிருக்கோம் பாருங்க. இந்த 2 டிசைனை நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ணிருக்கோம் காம்போ மாதிரி. ஸோ மெர்ஜ் பண்ணி பண்ணியிருக்கோம். இதெல்லாம் கஸ்டமர்ஸ் திங்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அவங்க டிஃப்ரெண்ட்டாக அங்கேயும் ஒரு ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் டிசைன் ஒட்டியிருப்போம். இந்த உள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ அண்ட் ஒயிட் மாதிரி ஒட்டியிருப்போம். ஸோ கஸ்டமர்ஸ் இங்கே வரும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். இதெல்லாம் பிளைன் பிரிக்ஸ், பிளைன் ஒட்டினா ஃபுல்லாக ஒட்டினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் உங்களுக்கு பார்த்தா டக்குன்னு தெரியாது, உங்களுக்கு பிரிக்ஸ் மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது. சரி, இதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் வால் ஸ்டிக்கர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஃபோம் பேனல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் யூவி க்ளோசி மார்பிள்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் சீலிங் டைல்ஸ், இந்த மாதிரி சீலிங் டைல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் பியூ ஸ்டோன் இருக்கு, அப்புறம் வெர்டிகல் கார்டன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் இதெல்லாம் பிவிசி. இதெல்லாம் சொன்னா நம்ப மாட்டீங்க, இது 8x4 ஒரே ஷீட். இது ஒரே ஷீட். ஆமா, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிவிசி. இதெல்லாம் காஸ்ட்லி. பட் என்ன ஒரு ஜஸ்ட் ஒரு கேஃப்டீரியா வைக்கிறாங்க. இன்னைக்கு புதுசா பிரான்சைசி கான்செப்ட் நிறைய பேர் வராங்க. ஃப்ரைட் சிக்கன் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் பிசினஸ் நிறைய வந்துருச்சு. இன்னைக்கு டீ டைம் அந்த மாதிரி நிறைய, இன்னைக்கு ஃபுட் பிசினஸ் நிறைய வந்துருச்சு, டீ பிரான்சைஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க பிரான்சைசி கொடுக்குறவங்க பண்ணது போக நம்மகிட்ட அந்த தீம் வாங்கிட்டு போறாங்க. எல்லோ கலர் தீம் ஃப்ரைட் சிக்கன்னா எல்லோ கலர் தீம் வாங்கிட்டு போறாங்க, ப்ளூ கலர்னா ப்ளூ கலர் பிரிக்ஸ் மாதிரி. ஸோ அவங்களுக்கு இன்னும் ஜஸ்ட் ஒரு அடிஷனல் ஒரு 10% பிசினஸ் ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா இன்டீரியர் பார்த்து இன்னைக்கு உள்ள இப்போ இன்டீரியர் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 10 ரூபீஸ் நீங்க பிசினஸ்ல ஏத்திக்கலாம். ஒரு கான்செப்ட் வந்துருச்சு இல்லை இன்னைக்கு மைண்ட் செட்ல. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இன்டீரியர்ஸ் நல்லா பண்றாங்க. என்ன பிசினஸ் பண்ணாலுமே இன்டீரியர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் பிரான்ச்சைசி எடுக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை புதுசாக என்ன ஒரு கார் ஷோரூம் வைக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு கார் டீடைல் ஷாப் வச்சிருக்காங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே இன்னைக்கு இன்டீரியர் ஒரு அத்தியாவசியமாகி போச்சு. ஸோ நம்மகிட்ட வரும்போது செல்ஃப் அட்ஜஸ்டிவ்ல என்னென்ன இருக்குன்ட்டு. ஆனால் நான் கஸ்டமர்ஸ் ரிக்வஸ்ட் பண்றது ஒன்னே ஒன்று தான். நீங்க வரதுக்கு முன்னாடி சப்போஸ் இன்கேஸ் ஏதாவது செலக்டிவ் மாடல்ஸ் நீங்க பாக்குறதுக்காக வரீங்க அப்படின்னா ஜஸ்ட் எங்ககிட்ட ஒரு, ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இப்போ இந்த ஷீட் நம்ம பார்த்துறாங்க வீடியோல, அவங்க இமீடியட்டா வந்து ஒரு 200-300 ஷீட்ஸ் கையோட எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. பட் என்னன்னா அன்கேஸ் அந்த ஆர்டர்ஸ் ஆல்ரெடி முடிஞ்ச ஸ்டாக் இல்லை அப்படிங்கும்போது அவங்க முன்னாடியே கேட்டுட்டு வரது. நம்ம நெக்ஸ்ட் வீக் வருதுன்னு சொன்னா நெக்ஸ்ட் வீக் அவங்க வந்தாங்கன்னா ஈஸியா இருக்கும். ஏன்னா திருச்சியிலேருந்து இவ்வளவு தூரம் வந்துட்டு அவங்க ஸ்டாக் எடுக்காம போறப்ப எங்களுக்கும் சங்கட்டமா இருக்கும். ஸோ எந்த ஏரியாவா இருந்தாலும் சரி, அது வந்து கஸ்டமர்ஸ் வரக்கு முன்னாடி இன்கேஸ் அவங்க என்கொயரிக்கு இல்லை பிசினஸ்க்காக வராங்க, பாக்குறதுக்கு வராங்கன்னா எப்போ வேணா வரலாம். இன்கேஸ் ஸ்டாக் ஏதாவது எடுக்கிறதுக்கு வராங்க, ஏதாவது பார்க்கணும், ஏதாவது இந்த மாடல்ஸ் எங்களுக்கு பர்டிகுலராக வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை எங்ககிட்ட வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் சார். அந்த ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் கஸ்டமர்ஸ் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டை அழகாக்குறது எப்படி, ஒரு 9 ரூபாய் இருந்தாலே நம்ம வந்து அழகாக்க முடியும். ஸோ இதையும் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னு நான் கேட்குறப்ப சார் அந்த ஆப்ஷனையும் கொடுத்தாங்க. ஸோ வெறும் 500 ரூபாய் இருந்தாலே போதும் இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் வந்து ஹோம் டெக்கர்ஸ் வந்து பிஸ்னஸ் வந்து நீங்கள் கையில் எடுத்து பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான விஷயங்கள் ஹோம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்து பண்ணிட்டுருக்காங்க. இப்போ வெர்டிகல் கார்டனிங் ஆகட்டும், ஃபோம் பேனல் ஆகட்டும், இல்லை ஃபோம் டைல்ஸ் அந்த டிசைன் ஆகட்டும், எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வந்து மை இன்டீரியர்ஸ் வந்து பண்ணிட்டுருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடாக என்கொயரி வந்து அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நன்றி.